கிரிக்கெட் அணியினருக்கு வாழ்த்துக்கள். போன மேட்ச் ஆக்சுவலா முடிச்சு அவங்க வந்து எங்க டீம் கிட்ட இருந்து பேட் வாங்கிட்டு போனீங்கன்னா டீம் கிட்டே வந்து பேட்டை கொடுத்துருங்க. அப்படி எஸ் ஓகே டன் டன் யா தேங்க்யூ சார். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷனோட கோவளம் ஃபெஸ்ட் அப்படின்ற பிரமாண்டமான கிரிக்கெட் லீகோட 4வது மேட்ச் தான் இப்போ பார்க்க போறோம். 4வது மேட்ச் யார் யாருக்கு நடுவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஹார்ஸ் அப்படின்ற கடல் குதிரை டீமுக்கும் கேஎஃப்சி அப்படின்ற கேஎஃப்சி டீமுக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. கேஎஃப்சி அப்படின்ற கேஎஃப்சி டீமா? ஆமா, கேஎஃப்சிக்கு தமிழ்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. கேஎஃப்சி தான் சொல்லணும். வண்டியா வா வா, உனதான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். 4வது போட்டியின் முதல் பந்து வீச தயாராக இருக்கிறார். இதோ உங்களுக்காக கோவளம் பீச்ல இருந்து கேப்டன். பவுலிங் டீம்ல 12th மேன் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் மொத பாலே ஆஃப் சைடுல தட்டி விட்டு புஷ்டார் பா ஃபீல்டர். ஒன் பிட்ச் நாட் அவுட். ஃபீல்டர் அதை மறந்துட்டாரு. பவுலர் நேம் என்ன சொல்லுங்க? 12th மேன் பவுலிங் டீம் 12th மேன் நீங்க வாங்க கவுண்டர் பாக்ஸ்க்கு. பிரவுன் கலர் சட்டை 12th மேன். எப்பா சரியான ஒரு ட்ரைப் அந்த இடத்துல. நான் வந்த பால்ல அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. போரா எப்பா பவுண்டரி கை பட்டு 4 பேருக்கு ஹரி. இல்ல கை படல. கை படலையா? ஆமா நல்லா ட்ரை பண்ணாப்ல பட் கை படல. பவுலர் நேம் சொல்லுங்க. என்ன ஒரு நிமிஷம். பவுலர் நேம் பவுலிங் டீம்ல 12th மேன் யாரு? மேல போடணும் பிரதர். வாங்க உள்ள வாங்க. தோல் மேல போட கூடாது. வாங்க ப்ளீஸ். ஐயப்பன் ப்ரோ. பவுலர் நேம் ஐயப்பன். ரஞ்சித் அவர்கள் சரியான ஒரு விக்கெட்டுங்க இந்த இடத்துல. ரஞ்சித் இவரால் நல்ல ஒரு 4 அடிச்சாப்ல. அந்த ஃபீல்டர் யாருப்பா கேட்ச் புடிச்சது? சேது அவர்கள் இருந்து சரியான கேட்ச். ஜெயக்குமார் உள்ள பேட்டிங்காக போற. ஜெயக்குமார் தானே உங்க பேர்? ராகுல். ஹர்திக் பாண்டியா போல் பாட்டுக்கு வைபாகிய கொண்டு போயிருக்கார் சேது. எங்க கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது ராகுல் மற்றும் பாலாஜி. ராகுல் ஏதோ உள்ள போற ராகுல் போற கேஎல் ராகுல் தெரியுமா? கேஎல் ராகுல் குட்டி அது அந்த மாதிரி இருக்குது. செக் பிரதர் பாண்டியாரி நீங்களா? சொல்லுங்க. நிறைய நேரம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க போல. ரெஸ்ட் கொடுக்குறீங்களா? இல்ல ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஐயோ நிறைய வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. கோவளத்தோட வரலாறு இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அவருக்கு தெரிஞ்சதே பாண்டி வரலாறு தான். என்னங்க இந்த பந்து போட்டு முடிச்சது சொல்றேன்னு சொல்ல வந்தேன். ஒரே ஒரு ரன் உருட்டி விட்டுருக்காரு. இல்ல அது கூட ஓடல. டாட் பால் தான். அதாவது அவருக்கு வரலாறு தெரியும். அது ஆனா பாண்டி வரலாறு இருப்பா. நம்ம சொந்த ஊரோட பெருமையை அந்த ஊருக்காரங்க சொன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். உங்க வாயில இருந்து கோவளம் வரலாறு கேட்கறதுக்கு நாங்க ஆசைப்படுறோம். சொல்லுங்கண்ணா. அவர் கோவளத்துக்கு மிக அருகில் அடையாறுல இருந்து வர்றாருன்னு நினைக்கிறேன். அப்பீல் பண்ணிருக்காங்க. அண்ட் டாட் பால் தான். அது காரணம் கீப்பர் கேட்சையே பிடிக்கல. கேட்சை பிடிச்சாலும் விக்கெட்டுக்கு அப்பீல் பண்ண முடியும். என்னோட பேர் சங்குமார். குமார் சேங்கட்ட. உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு என்ன இருந்தா சொல்லுங்க. எங்களோட வரலாறு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குமா? இன்னும் அடுத்த செகண்ட் ஹாஃப்ல நான் சொல்றேன். ஓகேண்ணா. அதுக்குள்ள எனக்கு கூகுள் பண்ணிட்டு வருவார் போல. இல்ல தேவையில்ல, தெரிஞ்சதே சொல்லுங்க. நம்ம அப்படியே ஷேர் பண்ணிப்போம். எஸ் கண்டிப்பா. எனக்கு இந்த ஊரை பத்தி தெரிஞ்ச ஒரே விஷயம், இந்த ஊரோட மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழம் மாதிரிங்க. வெளியில பாக்குறதுக்கு என்னதான் கரடு மாடா இருந்தாலும் உள்ள அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கிறீங்க நீங்க எல்லாருமே. எனக்கு உங்க எல்லாரையும் அவ்வளவு பிடிச்சிருக்குது. பலாப்பழத்துல கோட்டையே இருக்குமே. இல்ல எல்லாருக்கும் சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லலாம். நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். கேளுங்க. பேடிஎம் கரு இல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஆமா அது வந்து அந்த கொட்டைன்னு சொல்லாது விதைன்னு சொல்லலாம். விதை அடுத்த ஒரு மரம் முளைக்கிறதுக்கு நீங்க ஒரு விதை விதைக்கிறீங்க பாத்தீங்களா? இப்போ இங்க இருந்து எத்தனை இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் உருவாக போறாங்கன்னு தெரியல. அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. அங்க உட்காந்துருக்க சின்ன பசங்க எல்லாருக்கும் நாளைக்கு நம்மளும் இதே மாதிரி டோர்னமெண்ட் ஆடணும்ன்ற ஆர்வத்துல கிரிக்கெட் கத்துப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து வந்து அது எங்க போய் முடியும்ன்றது நமக்கு தெரியாது. நிச்சயமாக நீங்க சொன்னது ரொம்ப ஆர்வமான விஷயம் தான்.
நாங்க விளையாட காலத்தெல்லாம் அண்ட் இந்த இடத்துல சூப்பரான ஒரு ஷாட். 6 அவுட் அவுட் ஆஃப் பவுண்டரிங்க. அவுட் ஆஃப் பவுண்டரி அழகா சொன்னாப்ல. காட்டேஜ் 45ல போய் விழுந்திருக்கு தாஜ் ஹோட்டல் காட்டேஜ். ரொம்ப அழகான ஒரு 6. அந்த 6ஓட வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புறேன். அண்ட் மறுபடியும் தூக்க விடுறாரு. திஸ் டைம் கிரவுண்ட்ல தான் போயிருக்குது. சொல்ல விட மாட்டாரு. சிங்கிள் பா. என்ன பாத்தீங்கன்னா ரன் அப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேச வேண்டாம். அதுதான் வந்து நான் சொல்ல வந்த விஷயம். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல ஸ்போர்ட்ஸுக்கு மறுபடியும் ராஜா முக்கு மேல ராஜா கேட்ச பிடிப்பாரா? அழகான கேட்ச் போட்டே கேட்ச் பிடிச்சிருக்காரு. எங்க பவுலிங் டீம் அங்க டீ-ஷர்ட் நல்ல கால்குலேட்டட் கேட்ச் இந்த இடத்துல. செம்ம கேட்ச்ங்க. செய் செய்னு நீங்கன்னா ஹரி கிட்ட போய் டான்ஸ் ஆடிடுவாரு. ஆசைப்பட்டதை செய் செய்னா பாரியா பாரியா அம்பையர் டான்ஸ பாரியாங்க. அவரே வெயில நொந்து நூடுல்ஸ் ஆகி தந்தூரி ஆயிட்டு இருக்காரு. அவர் ஜாலியா என்ஜாய் பண்றாப்ல. நீங்க வந்து கேட்டு விழுந்ததுக்கு அப்புறம் தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரன்ராஜ் அவர்கள் கிரீஸ்ல வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆப்போசிட் சைடுல இருக்கிறது யாருன்னு தெரியுமா? பாட்டு அடிக்கிற ஸ்பாட் சஞ்சயா. ஓ ஸ்பாட் சஞ்சய் அவரு. ஸ்பாட் சஞ்சயா இல்ல நம்ம அவங்க bowling போறது போட்டு நம்ம பேசலாமே ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. என்ன சைக்காது எனக்கு புரியல. அது எதுக்கு அப்புறம் 40,000 பேர் அங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது கேட்காத போது கீழ கூட கேட்காத. நம்ம வந்து எக்ஸாக்ட்லி ஹைட் பண்ணி பேசுறீங்க. அது வந்து 4 6க்கு இல்ல நம்ம ஜெனரலா கான்வர்சேஷன் கேட்காத அது அவங்க பாத்துப்பாங்க. அது கரெக்ட்டா பேசுறேன். 40,000 பேர் அங்க கத்துறானுங்க. அது ஆக்சுவலா கமெண்ட் வந்து எப்படின்னா அந்த பால் இப்ப டிப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. கேட்ச் பிடிப்பா சவுண்ட் சரி அதுக்காக அதுதான் பிரச்சனை. அண்ட் இந்த இடத்துல ஒரு குவிக் சிங்கிள் பா. தொட்டு ஓடி இருக்காரு பாத்தீங்களா? ஆமா. அதை தொடர்ந்து நான் இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன். இப்பதான் டிஜே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாட்டெல்லாம் சூஸ் பண்ணி போட்டுங்கிறாரு. யாருக்காக? உங்களுக்காக தான். எனக்காக இல்லப்பா. நம்ம சேர் கேர்ள்ஸ் பார்த்து அப்படி ரசிக்கிறாரு நம்ம டிஜே. இப்பதான் நான் பார்த்தேன் பாட்டை போட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. நாளைக்கு டெல்லி 59ல ஆல் அவுட் ஆவறானுங்க. அண்ட் ஒரு காற்று வெளியீடை அந்த இடத்துல கமெண்டேட்டர் ராக்குடு டிஜே ஷாக்குடு. கமெண்டேட்டர் ராக்குடு கிடையாது டிஜே ஷாக்குடு கிடையாது. உங்களுக்கு டைலாக் வந்துட்டு இருக்கு. ஆனா சொல்லுங்க. வரலாறு கேட்டீங்கல்ல நீங்க சொன்னீங்க. ஆமா. வெறும் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு முன்னுரிமை கொடுத்து ஸ்போர்ட்ஸ நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறாரு சொன்னீங்கல்ல. அது மட்டும் இல்ல யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களையும் நல்லா முன்னிலையில எடுத்துட்டு போறதுதான் எஸ்டிஎஸ் ஃபவுண்டர் ஜெய் சுந்தர். இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா கை தட்டணும்பா. படிப்புக்கு சப்போர்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம். சொல்லுங்க நான் கண்டினியூ பண்ணுங்கண்ணா. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு 3000 பேருக்கு ஃப்ரீயா பேக், ஆஹா ஸ்கூல் பேக் மற்றும் 5000 ரூபாய் உதவித்தொகை ஒரு பர்சனுக்கும். யாரு படிக்கிறாங்களோ இல்லையோ படிக்கிற எண்ணம் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்கள ஊக்குவிச்சு மேல 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 வர வைக்கிறதுக்கு எங்களால என்ன உதவி முடியுமோ அதை செஞ்சிட்டு இருக்காரு எஸ்டிஎஸ் ஃபவுண்டர் ஜே சுந்தர் அவர்கள். சுற்றி நின்று ஊரே பார்க்க அந்த பாட்டு நாங்க அவருக்கு ஏன் டெடிகேட் பண்றோம் அப்படின்ற ரீசன் வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆஃப் சைட்ல தட்டி விட்டுருக்காருப்பா. ஸ்பின்னர் அட்டாக் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா நம்ம வரவேற்கணும், பாராட்டணும். அண்ட் மேலும் மேலும் இந்த மாதிரி பல சேவைகள் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன சொல்றது உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி சேவை செய்யற உங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. நீங்க இன்னும் நிறைய நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேவை தொடரணும்னு ஆண்டவனை வந்து வேண்டிக்கிறேன். அண்ட் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கோவலம் ஃபெஸ்ட்ல வந்து இங்க கமெண்டேட்டரா கலந்துகிட்டதுக்கு சீரியஸா நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா. நாங்களும் ரொம்ப பெருமைப்படுறோம் உங்ககிட்ட இவ்வளவு திறமை இருக்குன்னு. ஐயோ ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இப்ப விளையாடிட்டு இருக்காங்கல்ல. ஆமா. இந்த பிச்சுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு.
சொல்லுங்க. இது பிச்சா இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த கடற்கரைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஆமா, இதுக்கு வேற பேர் ஒன்று சொன்னாங்க, கஞ்சி தொட்டு பாடா. அது வந்து எங்களோட இங்க மீனவர் பஞ்சாயத்து சபை அந்த இடத்துக்கு பேரு. ஓகே. இந்த பீச்சுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. சொல்லுங்க. ஒரு பிரபல ஒருத்தர் வந்துட்டு போயிருக்காரு. 2 பேரு. யார்? இந்த இடத்துல வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இந்த பீச்ல தான் வந்து உட்கார்ந்து ஸ்வச் பாரத் அந்த ஒரு விளம்பர இதுல நம்ம தூய்மை இந்தியாவுக்கு ஒரு இது எடுத்திருக்காங்க. இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காங்க. அப்படிங்களா? அவரோட இணைஞ்சு ஒரு முக்கியமான பிரபலம் உலக தலைவர் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். முக்கியமான தலைவர் உலக பிரபலமா? சைனா பிரைம் மினிஸ்டர். அப்படியா? சீன அதிபர் ஜி ஜின்பிங். அவர்தானே பேர் கரெக்டா? நீங்க நம்மளே சொல்ல வேண்டியது. நமக்கு என்ன தெரியவா போகுது? இல்ல ஆனா அந்த இடத்துல ஒரு சாம பவர்ஃபுல்லான பேக் ஃபுட் ஷாட் போயிருங்க 6க்கு. என்னடா அங்க ஏதோ பேசிட்டு இருக்க? நான் அடிச்சத காட்டு அப்படின்ற மாதிரி சரியான ஷாட் அந்த இடத்துல. டிஜே இந்த மாதிரி பாட்டா போட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அரியாங்க வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாருப்பா. அண்ட் உலக புகழ் பெற்ற ஒரு இடத்துல தான் நம்ம உட்காந்துருக்கோம் நினைக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் பேக் ஃபுட்ல போய் மறுபடியும் தூக்கி வச்சிருக்காப்ல, ஸ்ட்ரைட்டா மேல போயிருக்கு. கீழே ஃபீல்டரு. ஐயோ என்னங்க. சோ இந்த இவ்ளோ ஹைட்டா போன பால வந்து கால்குலேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். வெயில் வேற அடிக்குது. அதான் அவர் சொல்றாரு ஃபீல்டரா இருந்தாருன்னா கேட்ச பிடிச்சிருப்பாரு. ஏன்டா என்கிட்டயே வர? என்கிட்ட சரசம் பண்றதுக்கு உங்க ஆத்தாப்ப பெத்து விட்டுருக்காங்களா? அதுக்காக மதன நீங்க கமெண்ட்ரி காமிச்சு விட்டுருக்காரு. ரைட், சூப்பர் மதனண்ணே, நல்லா பண்றீங்கண்ணே. மறுபடியும் பேக் ஃபுட்ல போய் வந்த தினத்துல தான் ஒட்டுமொத்த உலகமே கோவலத்து மேல பார்வையில இருந்துச்சு. சூப்பர்ண்ணா. ஜி ஜின்பிங் அவ்வளவு சாதாரண ஆள் கிடையாது. கொரோனாக்கு முன்னாடி வந்துட்டு கொரோனாவே அவரால தான் பரவச்சு சொன்னாங்க. ஸோ இந்த தாஜ் ஃபிஷர்மேன்ஸ் ஹோட்டல்ல மீட் ஆகலங்க. மீட் ஆகலையா? இன்னொரு கேட்சா? எஸ். இந்த மூணு எடுத்திருக்காரு ஃபீல்டர். யாருங்க? திவாகர். ஜேடி பாட்டு போட்டு விடுங்க. ஜேடி என்கிற திவாகர் அவர்கள் கேட்சை எடுத்திருக்கிறாரு. அடுத்த விக்கெட்டு. ஐ ப்ரோ, வீட்ல அம்மா திட்டும் அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க. நான் இங்க டிஜே எப்போ பார்ட் ஆஃப் ஒன் வரும் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அடுத்தடுத்து விக்கெட்டால சிக்கி கிடக்கிற டீமை மீட்றதுக்கு விக்கி அப்படின்ற பிளேயர் தான் வந்திருக்கிறாரு இப்ப கிரீஸ்ல. ஆண்ட விக்கி என செல்லமாக அழைக்கப்படும் விக்கி. என்ன விக்கி? ஆண்ட விக்கியா? அண்ட் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. பட் பால் சுத்தி வந்த பத்தியா நீ லைனுக்கு அங்கே நின்றுச்சு பால். அண்ட் ஏன் நைட்லாம் தூங்க மாட்டாரு அவரு? ஆந்த விக்கின்றீங்க. டாப் பால் ஆஃப் தி டோக்கு. 3 ஓவர் முடிவில் 24 ரன்கள். 4வது ஓவர் போயிடுது. ஆண்ட விக்கி ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்க பார்த்தாரு. அம்பேர் கேமரா பக்கமும் பார்த்தோம். எங்க வந்து இங்க சேர்கல்ஸ் இருக்காங்களோ அவங்கள பார்த்து வைடு கொடுக்குறாரு. மறுபடியும் வைடா இல்லையா? ஓகே, நல்ல பால். ஏப்பா தம்பி அதுல வைட்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நாளையில இருந்து ஸ்கோரர் வந்து இங்க சேர்கல்ஸ் பக்கம் போய் உட்காந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அம்பேர் அங்கதான் வைடு கொடுத்துட்டே இருக்காரு. யாரு போறாங்களோ இல்லையா நீ போயிடுவ எனக்கு தெரிஞ்சு. ஆஹா வைடுங்க. வீட்டுக்கு ஒரு வைடு. அண்ணா இன்னும் வரலையேங்க. அண்ணா பவுலர் யாரு? அண்ணா இதை நான் சொல்லி ஆகணும். உங்களோட வரலாறு அவ்வளவு நல்லா இருந்துச்சு. கேட்கல, நான் இன்னும் நிறைய கேட்கணும் உங்கள்கிட்ட. நான் அந்த ஃப்ளோல சொல்லிட்டு வரேன். சொல்லுங்க. சோ உங்க இடது பக்கமா இருக்கு இல்லீங்களா? வலது பக்கமா வச்சிருக்காரு. கேட்சா சொல்லும்போது என்னங்க நீங்க கால்குலேஷன்ல மிஸ் பண்றீங்களேங்க. எல்லாரும் அறிய முடியாது இல்ல. இல்லங்க, வெயில் அவ்வளவு தூக்கம் முகத்தை தூக்க முடியாது. அப்படியா? ஆமாம்பா ஓடிறாங்க. 3 ரன்னுக்கு பரிசு கொடுத்தீங்க. 4 ரன்னுக்கு பரிசு இருக்கா?
அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும், எப்படி இல்லாம போயிடும். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு இடதுபுறமா இருக்கிற இந்த தாஜ் ஃபிஷர்மேன்ஸ் ஹோட்டல், இதுதான் அடையாளம். கோவளத்துக்கான முதல்ல உலகத்தின் அடையாளம் இந்த ஹோட்டல் தான். சரி, இதன் மூலமா தான் எங்க கோவளம் வரலாறுல இடம் பிடிச்சது. சூப்பர். இப்போ அந்த ஃபிஷர்மேன்ஸ் பக்கத்துல ப்ளூ ஃபிளாக் பீச்னு ஒன்று இந்த பஞ்சாயத்துல இருக்கு. ஆமாமா, சொல்லியிருந்தாங்க, கேள்விப்பட்டேன். ப்ளூ ஃபிளாக் பீச் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா, இருக்கிறதுல ரொம்ப எந்த பீச் ரொம்ப தூய்மையா இருக்கோ அதை வந்து ப்ளூ ஃபிளாக் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில கோவளத்துல இப்படி ஒரு ப்ளூ ஃபிளாக் பீச் அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு காலையில தான் நம்ம கிஷோர் அவர்கள் சொல்லியிருந்தாரு எனக்கு. நிச்சயமாக அது இருக்கு. அதே போல இந்த கோவளம் கட்டுரைக்குள்ள எண்ணற்ற திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. இப்ப விளையாட்டு இருக்கிற இடத்துல 10 தலை, ரீசெண்டா 10 தலை படம் இங்க தான் எடுத்தாங்க. அப்படியா? ஆமாங்க, இங்க எடுத்தாங்க. சூப்பர். ஃபேமஸான ஒரு பாட்டு கேளடி கண்மணிலே இந்த காதல் என்று. ஐயோ, சரியான பாட்டு. முத்துமணி ரத்தினங்களும் தத்திய பவ அந்த இங்க எடுத்தாங்க. சரி சரி, பாட வேணாம், நல்ல பாட்டு. முனி பாத்துட்டு படம். ஆமா, அம்மன் கோயில். ஓஹோ, அப்படியா? இங்கேயும் எடுத்தாங்க, நம்மளோட அந்த ப்ளூ ஃபிளாக் பீச்லயும் எடுத்தாங்க. பரவாயில்லை பிரதர், ஒரு சினிமா வரலாற்று இருக்கு. நம்ம தளபதி விஜய், அல்டிமேட் அஜித், இது போன்ற எல்லா சினிமா ஸ்டாரோட படங்கள் எல்லாம் இங்க எடுப்பாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த படத்துக்கு சாரி சாரி ஸ்கோர் சூப்பரா நம்ம வரலாறு கோவளத்தோட வரலாறுலாம் கேட்டுட்டு இருக்கோம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் 4 ஓவர் முடிவுல 31. எஸ், 31க்கு எத்தனை விக்கெட்டுப்பா பிரதர்? பிரதர் 3 விக்கெட் எழுப்பியிருக்கு, 31 ரன், 4 ஓவர் முடிவுல. இது மட்டும் இல்ல பிரதர், அடுத்து வந்து ஹரி ஏதாவது படம் ஷூட்டிங் எடுக்க வந்தாருனாலும் அவரு வருங்காலத்துல இந்த இடத்துல ஷூட்டிங் எடுப்பார். அப்பா அப்பா, ஷூரா. எங்க அடுத்த ஓவர் பவர் பிளே கண்டிப்பா ஒரு 6-4 கண்டிப்பா உண்டு. கிரிக்கெட் பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் வந்திருக்காப்ல. இடையில சில வரலாறு சொல்லுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. இதோட தொடர்ந்து சுந்தர் சார் வளர்ந்து வந்த வரலாறு நம்ம சொல்ல போறோம். அப்படியா? சூப்பர் சூப்பர். அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் நெக்ஸ்ட். ஸோ சுந்தர் அண்ணன் அவர்களோட வரலாறு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சார் தான் கூப்பிட்டேன். ஆனால் இவர் இவ்வளோ பண்ணும்போது எனக்கே அறியாமல் அவர் மேலே ஒரு பாசம் வந்து சுந்தர் அண்ணன் ஆயிட்டாரு. அண்ணா, உங்களை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன். பவுலர் நேம் என்னங்க உங்களுக்கே பவுலர் நேம் தெரியலையா? பவுலர் நேம் என்னப்பா? ஃபீல்டர். அதுக்கு தான் நான் இங்கே 12th மேன் அமைச்சிருக்கேன், அவருக்கே தெரியலன்றாரு நினைக்கிறேன். 12th மேன் தெரியலையா? சசி, ஓகே. 12th மேன் எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்ச் ஆட வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த டிஷர்ட்டை போட்டு நீ 12th மேனை போய் உட்காந்துருட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரகசிய தகவல் வந்திருக்கு. இங்கே நம்ம கூட கோவளம் வரலாறை நிறைய குவித்து கொண்டிருக்கிற சங்குமார் அண்ணனும். உட்காருங்க, பக்கத்தில் உட்காருங்க. இதோ வந்துடுறண்ணா, விளாடுங்க விளாடுங்க. லெக் சைடுல தூக்கி விட்டுருக்காரு அந்த பால, போயிருக்குது இன்சைட் சர்க்கிள தாண்டி இருக்கானா. 4 கண்டிப்பா போவாது. அவுட் அவுட்டா? எப்பறா ஹிட் அவுட்டா? போல்டா? போல்டா இருக்காருங்க. ஹிட் அவுட் இல்ல போல்டா இருக்காருன்னு நினைக்கிறேன். லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் நமக்குள்ள. என்ன அவுட் பாம்பே சேவ விக்கெட். போல்டா இருக்காரு. ஸ்டெம்ப் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. ஸ்டெம்ப் மேலே பால் டிச்சிக் அப்படினு பட்டு விட்டது. நான் கூட பேட்ல போடு. நீங்க அந்த வரலாறு பேசுறதுக்கான ஒரு கேப் கடத்து விட்டது. நிச்சயம். அதே போல நம்ம முதல்ல ஊர் வரலாறு கொஞ்சம் பேசிடுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போட் ஹவுஸ், தமிழ்நாடு டூரிசம் போட் ஹவுஸும் இங்க தான் இருக்கு. அது ரொம்ப ஃபேமஸ். சென்னை அடுத்த அந்த போட் ஹவுஸ் ஃபேமஸ். அது இப்போ கொஞ்சம் கலை இழந்திருக்குது. இப்போ கலை விடுறதுக்காக அங்க ஒரு மிதவை போட்டு உணவகம் அது ஒன்று நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. சூப்பர்ண்ணா. இந்த செம்மஞ்சேரி குப்பத்திலிருந்து இந்த ப்ளூ ஃபிளாக் பீச் வரைக்கும் எடுத்தோம்னா ரொம்ப ஒரு பரவலான பெரிய பீச். இந்த பீச்சுக்காகவே நிறைய சுற்றுலா பயணிகள் பாண்டிச்சேரியிலிருந்து சென்னையிலிருந்து நிறைய பேர் வருவாங்க. இதோட ஸ்பெஷலே நம்மளோட கோவளம் பீச், கன்னியம்மன் கோயில் இருக்கிற பீச் தான். ஓகே. சோ அண்ணன் ரொம்ப அழகா தமிழ்ல பேசிட்டு இருக்காரு. அந்த வகையில தமிழ் அரசன் நியூ பேட்ஸ்மேனா உள்ள வந்திருக்காப்ல. அண்ட் இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம்பை எக்ஸ்போஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் வந்தாரு. ஸ்டெம்புக்கு பின்னாடியா போயிட்டாப்ல. கிடைக்கிற கேப்லாம் ஆப் வைக்கிற சிவாஜி டைலாக் இருக்கா? கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 40 ஆச்சு வேணுங்க. 40 ஸ்கோர் என்னப்பா? 31 இல்ல போன ஓவர் முடிவுல. பவர் பிளேல அடிச்சு பார்க்கணும் தான் யோசிப்பாங்க. எஸ் கிஷோர், நீங்க எந்த நேரத்துல சொன்னீங்க தெரியல. நடந்தா நல்ல பாம்பு கொத்தி இருக்கு, படுத்தா பச்சை பாம்பு கொத்தி இருக்கு. அடுத்த பால் ரிவர்ஸ் ஸ்வீப்ல ஒரே ஒரு ரன். ஜஸ்ட் சிங்கிள். ப்ரோ நீங்க இவ்வளவு சொன்னீங்க. ஆக்சுவலா ரஜினி சார் வந்திருக்காரா ப்ரோ? ரஜினி சார் வந்திருக்காரு. சூப்பர். தெரியல, வராத ஆக்டர்ஸே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஐஸ்வர்யா ராய்,
அபிஷேக் பச்சன் ஒரு சீனுக்கு முகத்துவாரத்துல ஒரு அந்த என்ன மாதிரி சீன்னா ஒரு சவம் அங்க வந்து அந்த ஒரு சீனுக்கு. ஓகே ஓகே. அதுக்கு ரீசன் தாஜ் ஹோட்டல் இருக்குன்றதுனால அவங்க இங்க பக்கத்துல இது இருக்கிறதுனாலே தங்கிட்டு அப்படியே வந்துடுறாங்க. அதுவும் எடுத்திருக்காங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் டைம் யார் வந்தாலும் சொல்லி விடுங்க, வந்து போட்டோ எடுத்துப்போம். கட்டாயம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் கூட ஏதாவது போட்டோ எடுக்கிறதா இப்போ எடுத்துக்கலாம். செம்மையான ஒரு ஷாட். சிக்ஸா போயிருக்குதுங்க. ஆமாங்க, 6க்கு போயிருக்கு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6. டிஜே ப்ரோ என்ன இது 6 அடிக்கிறாரு, பேட்ஸ்மேன் உற்சாகமா போடுறேன்னு பார்த்தா பொண்ணுங்க டான்ஸ் ஆடுறதுக்காக போடுற மாதிரி இருக்கு. அண்ணாண்ட கரைக்கு போன அந்த 6 அடிச்சது ஆந்த விக்கி. ஆகாயத்துக்கே போயிருச்சு. ஆனந்த விக்கி அடிச்ச 6. ஆந்த விக்கி அடிச்சது எல்லா டீமுக்கும் ஆனந்தம் ஆயிருச்சு. எப்பா போதும்பா நான் கிளம்புறப்பான்னு கிஷோர் சொல்லுவார் நினைக்கிறேன். மறுபடியும் ஆகாயத்தை பார்த்து அடித்தது ஆன் விக்கி ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லாம அடுத்த அண்ட் கண்டிப்பா விக்கெட்ங்க. ஆமா ரொம்ப ஈஸியான விக்கெட் ஆயிடுச்சு. இத பார்த்தா எனக்கு எம்ஐ vs கேகேஆர் மேட்ச் இன்னைக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் இதே மாதிரி தான் வந்து ரசல் அவுட் ஆனாங்க. வீட்டுக்கு போயிட்டீங்கல்ல, பிளே ஆஃப் வர போறதுல அப்புறம் ஏன் எம்ஐக்கு நீ கூப்பிடுறீங்க? ஒண்ணா போகலாம், நாங்கெல்லாம் பிளே ஆஃப் உள்ள போவோம். கண்டிப்பா ஆர்சிபிக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோவலத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி டார்கெட் நம்ம ஸ்கோர் என்னப்பா 5 ஓவர் முடிவுல 39 அடிச்சுக்கிறாங்க 5 ஓவர் முடிவுல 40 ரன் அப்படின்றது தான் டார்கெட். கண்டிப்பா 40 ஆச்சு வேணும், அதான் பார் ஸ்கோரா இருக்கும் அப்படின்னு நம்ம கிஷோர் சொன்னாப்ல. அதுக்கேற்ற மாதிரி 39 அடிச்சு 40 டார்கெட்டா கொடுத்துருக்காங்க நம்ம சி ஹார்ஸ் கடல் குதிரை டீம். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 40 ரன் அடிச்சா வெற்றி அப்படின்ற ஒரு நிலைமையில இவங்க இருக்கிறாங்க. அண்ட் இங்க இந்த கேப்ல நம்ம பாட்டு போட போறதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா கோவலத்தை பத்தி நம்ம நிறைய விஷயமும் அண்ட் கோவலத்தின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட சுந்தரன் அவரை பத்தியும் நம்ம நிறைய விஷயம் பேச போறோம். கோவலம்ல சூப்பர் ஸ்டார் வந்திருக்காருன்னு சொன்னீங்க. கோவலம் பத்தி சூப்பர் ஸ்டார், கோவலத்தோட சூப்பர் ஸ்டாரை பத்தி சில வார்த்தைகள் எங்களுக்கு இருக்கு, அது பொறுமையா சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஊரோட சிறப்பை பத்தி சொல்லுவாரு. நிறைய இருக்கு, 20 டேஸ் ஜெனரலா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கோவலத்தோட வரலாறு. இந்த கோவலத்தோட பெருமையே 3 மதங்களும் இருக்கிறது தான். சூப்பர்னா, இந்து, முஸ்லிம், கிறித்துவம். இந்த கோவலம் பீச்சுக்கு எப்படி வந்து சுற்றுலா பயணிகள் இவ்வளவு வர ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கு பேக்ரவுண்ட் இதோட விஷயம் தான். ரொம்ப மிக பழமை வாய்ந்த சர்ச்சு. ஓகே, 250 300 வருடங்கள் பிரிட்டிஷ்காரங்களால் கட்டப்பட்ட அந்த சர்ச்சு. அதுக்கு வர வேண்டிய பக்தர்கள் அதுக்கு அருகே எப்பவுமே ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா அந்த இடத்தை விசிட் பண்ணதும் நெக்ஸ்ட் பக்கத்துல என்ன இருக்குது, கண்டிப்பா ஒரு பிரபலமான விஷயம் என்ன இருக்குது, அங்க டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் இந்த பீச். ஓகே, சோ அடுத்த மேட்ச் இங்க நடக்க போறது 5வது மேட்ச் என்ன யாருக்குன்னு பாத்தீங்கன்னா தி பாய்ஸ் திருப்பூரூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டா 11 ஸ்டார் பெருந்தண்டலமா பெருந்தண்டலம் இல்லைன்னு 11 ஸ்டார் அணியினர் மற்றும் தி பாய்ஸ் ஐயா அப்படின்ற மாதிரி பிஜிஎம்ஏ போடலாம். டாஸ்க்காக வந்துருங்க கேப்டன். சோ ரெண்டு டீமே டாஸ்க் வந்துருங்க. சாரி ஃபார் இன்டரப்ஷன். கண்டினியூ பண்ணலாம். இந்த மேட்ச் முடிஞ்சோட 20 மினிட்ஸ் பிரேக். ஓகே பிரதர், 20 மினிட்ஸ் பிரேக் சொல்லிட்டீங்கன்னா ஹரி வந்து 30 மினிட்ஸா பிரேக் எடுத்து சேர் லேடிஸோட டான்ஸ் போறங்க. ஏங்க அண்ணா அந்த கண்ணாடி எங்கன குடுக்குறாங்க? கண்ணாடி சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க, வாங்கணும். போய் வாங்கிட்டு வந்தீங்களா? இப்போ எனக்கு என்ன வேணா போட்டுங்க, எனக்கு அந்த கண்ணாடி தருவீங்களா? அந்த கண்ணாடி தர மாட்டாங்க. அந்த கண்ணாடி வந்து 4500 ரூபாய். உங்களுக்கு எது கண்ணாடி? கமெண்ட்ரி தானே பண்ணிட்டு இருக்கீங்க, உட்காருங்க. ஐயோ வெயில் கண்ணு கூசிங். கண்ணு கூசிங்க கேர்ள்ஸ்க்கு, ஒரு கேர்ள்ஸை பார்த்து கூசிங்க. மோர் குடிங்க கண்ணு கூசினா. என்ன மோருக்கும் என்னங்க? ஐயோயோ
வாங்க. ஊர்ல இருக்கிற பூரா மக்கு பையிலையும் என் பக்கத்துல கூட்டு வந்து உட்கார வச்சிட்டீங்க. இந்த ரெண்டு பேரும் இல்லண்ணா என் பக்கத்துலனா பக்கத்துல மட்டும் வரலாறு சொல்றவங்களே. ஆனா நீங்க வந்து நீங்க அண்ணா இப்போ ஒரு விசில் அடிச்சா போதும் 100 பேர் அங்க நிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல வசனங்கள் நாங்க வாங்கிட்டோம். அதனால நீங்க என்ன நான் வந்து சொன்னது பாத்தீங்கன்னா வரலாறு கொஞ்சம் முடிச்சிடுவோம். எஸ் இல்ல நான் அதுக்கு முன்னாடி ஒரு பதிவு பண்ணிடுறேன். பண்ணுங்க. இடையில பேசும்போது நீங்க பேசுனா நான் அமைதியாயிடுவேன். இவங்க தான் ஆகாஷையும் கிஷோரையும் தான் நான் சொன்னேன். உங்களை வந்து நான் எதுவுமே சொல்ல. அவ்வளவுதான். ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன அடிக்கடி அண்ணாடின்னுவாங்க. அண்ணாடி அதை மாத்துறதுக்காக அடிக்கடி கண்ணாடி போட ஆரம்பிச்சேன். ஓ அண்ணாடி கண்ணாடி ரைமிங். நீங்களும் வந்துட்டீங்க. கண்ணாடி கேட்காதீங்க அவருக்கு. கொஞ்சம் நவுந்து உட்காருங்க. இவன் கூட உட்கார்றதுனால தான் இப்பெல்லாம் வருது உங்களுக்கு. கொஞ்சம் நவுந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில நம்மளோட புகழ்பெற்ற தமிழ் அன்சாரி தர்கா இங்க இருக்கு. ரொம்ப புகழ் பெற்றது. என்ன தர்கானா பேர் என்னது? தமிழ் அன்சாரி பாபான்னு சொல்லுவாங்க. அதோட தர்கா நம்ம கோவளம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் சிவன் கோயில், பிரபலம் வாய்ந்த சிவன் கோயில் இருக்கு. கன்னியம்மன் கோவில் இருக்கு. இது மாதிரி பிரபலமான கோவில்கள், தலங்கள், புண்ணிய ஸ்தலங்கள் இது போல இருக்கிறதுனால வந்த சுற்றுலா பயணிகளை பார்த்துட்டு ஓய்வு எடுப்பதற்காக கடற்கரை வருவாங்க. அந்த வகையில தான் இந்த கடற்கரை அவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா காலையில நான் இங்க கரெக்டா ஒரு 6 மணிக்கு வந்தேன் இங்க கோவளம் பீச்சுக்கு. நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க கோவளம் பஸ் ஸ்டாப்ல இறங்கி அங்க இருந்து நடந்தே வந்தேன் நான். சரி இந்த ஊர் எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்தேன். பீச்சுக்கு வந்த உடனே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வைப். முன்னாடி வந்தீங்க? நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் கோவளம். இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலா உள்ள நானே இதான் உள்ள ஃபர்ஸ்ட் டைம். நான் பல வாட்டி வந்திருக்கேன். கோவளத்தோட பக்கம் போவேன். எவ்வளவு பெருமையான இடம் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் வரேன்றீங்களே என்னங்க நீங்க போங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வரதுக்கு காரணமா எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷனுக்கு அதுவும் வரீங்க. புரியல. சேர்ஸ் கேர்ள்ஸ் வராங்கன்னு வரீங்க நீங்க. இல்ல கண்டிப்பா அதிகமா வந்துருவாங்க. நீங்க பீல கண்டிப்பா அதிகமா வந்துருவாங்க. கண்டிப்பாக. சொல்லுங்க. என்ன கலாய்க்கிறதுக்கு உங்க எல்லாம் ஒண்ணா சேர்றீங்க. ஒரு 15 டேஸ் முன்னாடி அங்க ஒரு கச்சேரி, நல்ல பிரபலமான கச்சேரி எல்லாம் பண்ணுங்க. பேங்காக்ல இருந்து ரஷ்யன் ரீட்டாவை இறக்கணும். அப்படியே ரஷ்யன் ரீட்டா, திண்டுக்கல் ரீட்டா மாதிரி ரஷ்யன் ரீட்டா என்ன மாதிரி கச்சேரி என்ற கோலாகாலமா நடந்துச்சு திருவிழா. நம்மள சுந்தரானந்த் தான் அதுக்கும் தலைமை எடுத்து நல்ல பிரபலமான விஷயங்கள் பண்ணாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நீங்க இங்க வந்திருக்கீங்களா? முன்னாடியே வந்திருக்கலாங்க. சொல்லுங்க. அப்படியே இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் எனக்கு ஒரு போன் அடிங்க. நான் வந்து அந்த இதை ஆங்கரிங் பண்ணி தரேன். மறந்துடாதீங்க. எப்பயுமே எஸ்பி ஹரிஹரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நானும் ரெகுலரா வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி செகண்ட் இன்னிங்ஸ் தூக்கி வச்சுக்கிறாப்ல. எங்க போய் தட்டு பால் நேரா பவுண்டரிக்கு போகுமா? தட்டுட்டாரு. டபுள் மட்டுமே. டபுளா சிங்கிளாப்பா? சிங்கிள் மட்டுமே. சோ 40 ரன்ல 1 ரன் வந்துருக்குது. 39 அடிக்கணும். இன்னும் 29 பால்ல. என்ன யாருன்னு ஜெயிப்பா அந்த மேட்ச்? நல்லா விளையாடுறவங்க ஜெயிப்பாங்க. நியாயமான கேள்வி, நியாயமான பதில். அவுட்டா? பால் வந்தவர் கையில உட்காந்துச்சு. அழகா பிடிச்சாரு. கால்குலேட்டட் கேட்ச் பிடிச்சாரு. யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேப்டன் ரஞ்சித். டிஜே ப்ரோ, நீங்க பாட்டு போடுறத பார்த்தா பேட்ஸ்மேன் பவுலர் மோட்டிவேட் ஆவாங்களோ, சேல் லேடிஸ் எல்லாம் மோட்டிவேட் ஆயிட்டு இருக்காங்க. ஆஹா ஆஹா, அங்க பாரியா கொட்டா மேல டான்ஸ் பாரியாங்க. கீழே வைப் பண்றாங்களோ மேல நல்லா. ஓ கேமராமேன் அந்த அழகா காட்டுங்க. சேர் கேர்ள்ஸ்க்கே டஃப் குடிக்கிற மாதிரி மேல ஒருத்தர் இன்னமா டான்ஸ் ஆடுறாருப்பா. ஆக்சுவலா பவுலிங் உள்ள இங்க யார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னடா தம்பி சொன்னா டால் நிதிஷ். டாலா? டால்னா பருப்பு தானே? அருமையான பால்ங்க. பருப்பு நிதிஷ் அவர்கள் சூப்பரா போட்டார் அந்த பால. ஏங்க அப்புறம் பவுலர் கடுப்பாயி போறாங்க. ஓ டால்பின். டால்பின்னா இதுதான் இங்க ஸ்கோரர் பக்கத்துல 2 பசங்க வேணும் எப்பவுமே. டால்பினுக்கு தவக்கலையா தமிழ்ல? ஏய் நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் அந்த இடத்துல. சூப்பரா ஓடி வந்து கவர் பண்ணாப்ல. நல்ல ஃபீல்டிங் இந்த இடத்துல. நல்ல இன்டென்ட் காட்டுறாங்க. சோ கம்மி ஸ்கோரா இருந்தாலும் டைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ட்டோட நம்ம சி ஹார்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. சேர் லேடிஸ் பாட்டு போடும் டிஜே. நல்ல பாட்டாவும் போட்டு விடுங்க. அப்பப்ப குத்து பாட்டா போட்டு விடுங்க. இப்ப போட்ட பாட்டு சூப்பர் பாட்டுப்பா. நறுக்குன்னு சரியான ஒரு ஷாட். நறுக்குன்னு பாட்டு போட்டாரு.
நல்ல ஒரு இன்டென்ட் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்க நம்மளோட பவுலிங் டீம் சீ ஹார்ஸ். ஸோ போக பாத்தீங்கன்னா இந்த பிச்சு ஒரு தடவையும் ஒரு மாதிரி நமக்கு வந்து கேம் காட்டிக்கிட்டே இருக்கு. இந்த தடவை சரியான ஒரு பவுலிங் அட்டாக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சீ ஹார்ஸ் கிட்ட இருந்து. அரி கேப்டன் ஸ்டாக்ன்றது பேட்டிங்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, பவுலிங்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. கேப்டன் ஸ்டாக் இன் ஃபீல்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பருங்க. கண்டிப்பா எந்த இடத்துல போடணும், எந்த இடத்துல கேட்ச் வருமோ அங்க நின்னு கரெக்டா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கேப்டன் ரஞ்சித் அவர்கள் சூப்பரா இது பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனா ஹரி இதே நீ கேப்டனா இருந்தா எங்க சேர் லேடிஸ் ஆடுறாங்களோ அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டா தானே கேப்டன்சிக்காக போய் ஃபீல்டிங் நின்னுவேன். இல்ல நான் வந்து சப்ஸ்டிட்யூட் போட் ஐ திங்க் தே ஆர் காலிங் யூ. யாரு? சேர் கேர்ள்ஸ். சேர் கேர்ள்ஸ் காலிங் அஸ். ஒய் ஸ்பீக்கர் வர்க் ஆகலையா? எங்களெல்லாம் கூப்பிடலையா? ஸ்பீக்கர் வர்க் ஆகலையா? ஓவர் முடிஞ்சதா ஸ்கோர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மேட்ச்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வருது. சொல்லுங்கண்ணே. நம்ம இந்த கல்பாக்கத்தில் நான் பவுலிங் போட்ட ஞாபகம் தாங்க வருது. என்னிடம் வராதீர்கள் வகுந்து விடுவேன்றாருங்க சவுண்ட் என்ன. நல்ல ஒரு கீப்பிங். உள்ளதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். உள்ள இருக்காரா? அப்பீல் பண்ணிருக்காங்க. அம்பேருக்கு தேர்ட் அம்பேர் போவார் நினைக்கிறேன். கிஷோர் இல்ல அவர் ஸ்டெம்ப் அடிக்க வந்து நினைக்கிறாருப்பா. நான் சொன்னல பாத்தீங்களா ஹரி, நீங்க கூட அம்பேரிங் நின்னீங்கன்னா உங்களோட தொப்பையெல்லாம் குறைச்சிடலாம். அவ்வளவு நேரம் வந்து நடந்துட்டே இருக்காரு, வாக்கிங்லயே இருக்காரு. எனக்கு தொப்பையா? ஸ்கோர்னப்பா இருக்கிறதுனால தொப்பை குறையாதுங்க. எவ்வளோ கொஞ்சம் கம்மியா சாப்பிடுங்க. சோ முதல் ஓவர் முடிவுல 2 ரன்னுக்கு 2 விக்கெட் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் 4 ஓவர் தான்ப்பா. கமான் பா சீ ஹார்ஸ் கட்டெயின் பண்ணலாம்ப்பா. பேர் என்ன சவுண்ட் என்ன? ஒவ்வொரு ஓவர் முடிஞ்ச ஸ்கோர் சொல்லுங்க ப்ளீஸ். இந்த பாட்டு போற பாட்டு யாருக்கு டெடிகேஷன் என்றால் உமாபதி அண்ணன் மற்றும் சங்குமார் அண்ணன் அவர்களுக்கு டெடிகேட் செய்கிறோம். கமான் டிஜே போட்டு விடுங்க. இந்த பாட்டுக்கு எங்களை சேஸ் கேட்சோட ஆட விட்டா பரவாயில்ல. மேல பாத்தீங்களா? ஆஹா டைட்டானிக் போஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பாடலை வந்து நம்ம சங்குமார் அண்ணனுக்கும் உமாபதி அண்ணனுக்கும் டெடிகேட் செய்தது ஏன் என்றால், உமாபதி அண்ணன் யாரு? யாராவது மறந்துட்டீங்களா? மறந்துருக்க மாட்டீங்க. நம்மளோட சியர் கேர்ள்ஸுக்கு 2001 ரூபாய் அன்பளிப்பா கொடுத்தவரு அவரும். நம்ம சங்குமார் அண்ணனும் அன்பளிப்பு கிடையாது, மொய்யா. அதான் அவங்க 2 பேரும் சரியான கொஃபாவா, அப்படியே ஒரு மாதிரி அவ்வளவு பெரிய நண்பர்களாம், இணை பிரியாத நண்பர்களாம். அண்ணா நீங்க எப்ப கொடுப்பீங்க அன்பளிப்பு? யாருக்கு? அவர் யாருக்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தாரு, அவரு கொடுத்தாதான் என்னால கொடுக்க முடியும். ஆஹா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஷாட் கல்லுக்கு ஜஸ்ட் முன்னாடி விழுந்திருக்கு. கல்ல தாண்டி போயிடுச்சா? இல்ல கல்ல தாண்டி போல. கல்ல தாண்டினா டைரக்டா பால் த்ரூவா கல்ல தாண்டணும். எங்க சியர் கேர்ள்ஸ் எங்க சியர் பாய்ஸ் மேல இருந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் டு சியர் பாய்ஸ். அண்ணா சியர் பாய்ஸா? ஆமாங்க சியர் பாய்ஸ் கம் ஆன். ஆம்புலன்ஸ் எதுக்கு ரெடியா வைங்க. எதுக்குங்க? அத கட்டி வச்சிக்கிறதெல்லாம் கரெக்ட்டா இருக்கு. அவ்வளவு ஹரி சியர் லேடிஸ் கிட்ட போய்ட்டு ஆடுப்பா. நான் சியர் பாய்ஸ் கிட்ட போறேன். சியர் பாய்ஸ் கிட்ட போறீங்களா? சியர் ஹரி எங்க போறீங்க? வாங்க சியர் பாய்ஸ் கூட சேர்ந்து நான் வந்து வந்துட்டு இருக்கேன். அவனுக்கு உணர்ச்சி வசப்பட்டு உங்களை கட்டி பிடிச்சாலும் கட்டி பிடிச்சிருவானுங்க. டிஸ்டன்ஸ்ல ஆடுங்க. ஹரி கட்டி பிடிச்சிருவானா? இல்ல அவங்க கட்டி பிடிச்சிருவாங்க. ஹரி நீங்க தனியா போறீங்க. கோவளம் பசங்களை நம்புவோம்பா நானு. சரிங்க ப்ரோ. பா இந்த உமாபதின்னு சொல்றீங்கல்ல, நேத்து வரைக்கும் ஒரு கோல்டு செயின் போட்டிருந்தாருப்பா. ஓகேண்ணா. இன்னைக்கு வரும்போது அதை காணோம். எதுக்கு வித்துட்டாரு? 2001 அதுல போச்சு. எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க சொல்லுங்க. வாங்க இடையில கொஞ்சம் வரலாறு கலப்போம். கண்டிப்பா ஏறி வந்து அடிச்சிருக்காரு. இறங்கி வந்து அடிச்சாலும் 6 போயிருக்கும், ஏறி வந்து அடிச்சாலும் 6 தான் போயிருக்கு. ஹரி அதுக்குள்ள அங்க போயிட்டாரு. ஹரி அடுத்த பாட்டுக்கு ரெடி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். உன் பாட்டுக்கு எதனா சொல்லு. ஹரி ஹைட்னா பயம் வேற சொல்லிருக்கீங்க, மேல ஏற முடியுமா பாத்துக்கோங்க. எனக்கு நீனா தான்டா பயம், ஹைட்டை கூட நான் சமாளிச்சுக்கிறேன்டா. டாட் பால் ஆஃப் தி டோக்கு. ஹரி மேல தான் போறாருன்னு பார்த்தா பின்னாடி அப்படியே சேர் கேர்ள்ஸ் பக்கம் போயிட்டாரு. கண்ணுக்கே தெரியல ஹரி. அப்பா சாங் போடுங்கப்பா. என்னப்பா வெயிட்டிங் பா? சாங் போடுங்க. சோ ஓவர் முடிஞ்சா 30 வருடத்துக்கு முன்னாடி இருந்த சுற்றுலா பயணிகளுக்கும்
இப்ப வர சுற்றுலா பயணிகள் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த அளவுக்கு கட்டுக்கடங்காம கோவளத்துக்கு வராங்க. இப்போ வர்றதுக்கான காரணம் கோவளம் மீடியாவில் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க. சர்ஃபிங், கண்டிப்பா சர்ஃபிங் ஒரு பிரபலம். சர்ஃபிங் ஆக்சுவலா கோவளம் மட்டும் இல்ல, பாண்டி பீச்லயுமே நிறையவே பிரபலமாயிட்டு இருக்கு. இருக்கு. இங்க கோவளத்துல ஃபேமஸ் ஆனதுக்கான காரணம் தாஜ் ஹோட்டல், சர்ஃபிங் ஸ்கூல்ஸ். அதை வச்சு நம்மளோட இளைஞர்கள்லாம் அதுல சர்ஃபிங்ல டேலண்ட் ஆகி நிறைய இடத்துக்கு போயிட்டு பிரைஸ் அடிச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர், நான் நல்ல நியூஸ். ஆக்சுவலா 2 ஓவர் முடிவுல நாங்க பேசிட்டு இருக்கிற இடைவெளியில 14க்கு 1 2 14க்கு 2. பவுலர் நேம் ராஜா. ஸோ அத்தகைய புகழ்மிக்க கோவளத்து ஊராட்சியில திரு ஜானகிராமன், திருமதி வசதி அவர்களுக்கு பிறந்தவர் தான் திரு ஜே சுந்தர், நம்மளுடைய எஸ்டிஎஸ் ஃபவுண்டர். அப்பதிலிருந்து மண்டே ஆட்டர் அவுட் கொடுத்திருக்காருங்க. எங்க அவுட்டாங்க. சோ இங்க கார்ட் பிஹைண்ட்க்கு விக்கெட் கொடுத்திருக்காங்க. ரிவ்யூ எடுப்பாங்களா? நீங்களே ரிவ்யூ எடுக்க வச்சிருவீங்க போலயே. கம் ஆன் சியர் பாய்ஸ், சியர் பாய்ஸ். உமாபதி அப்படியே கீழே வந்துட போற, கீழே தண்ணி கிடையாது. இங்க நம்ம கணேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரகசியமாக வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார். செக் செக். டீம் ரொம்ப கேடான இருக்கிற நிலைமையில சேது உள்ள இறங்கி இருக்கிறார். கரெக்டா சேது? நியூ பேட்ஸ்மேன் சேது. நானும் எனக்கும் அறிவை ஒத்துக்கிச்சு. டீம் ரொம்ப கேடான நிலைமையில இருக்கும்போது சேது உள்ள இறங்கி இருக்கிறார் கிஷோர். கண்டிப்பா கண்டிப்பா. ஸ்கோரர் கணேஷ் அவர்கள் ஸ்கோர் போட சொன்னா இங்க வேற ஒன்னு போட்டுங்கறாப்ல. எது? ஆமாப்பா. என்னடா சொல்றீங்க? ஆமாப்பா. ஆமா ஆமா. என்னன்னா கணேசன நியாயமா அதெல்லாம்? ஆனா ஒரு ஃபுல் டாஸ் பால் லெக்ல தூக்கி விட்டுறாப்ல. சிக்ஸா போயிருதுப்பா. 6 ரன். போட்டு பாட்டு பாட்டு ஆனாபிதா போர்ட்ல அடிச்சிருக்க 6 ரன்கள். பாரு, அவனுங்களை நம்பி நீயா போயிருக்காங்க. பாத்துப்பா, அங்க பாரு ஒருத்த கட்டிப்பிடிக்க வரான் பாரு. கேட்சா? எப்பா என்னப்பா ஏம்பா நாங்க தான் ஆடுனுக்குறோம். நீ பால் போடும்போது பாத்துடா. ரன் அவுட். இந்த நேரத்துல அடுத்த விக்கெட் வந்திருக்குது. நீங்க பாத்து போட்டுட்டே இருக்கணும். சேர்கஸ் டான்ஸ் ஆடிட்டே இருக்கணும் சொல்லி விக்கெட்டுங்க. எப்பா சேர் பாய்ஸ், இங்க பெரிய யுத்தமே நடக்குது. அங்க கட்டி பிடிச்சு நிக்கிறீங்க. இங்க பாருங்க, இங்க விக்கெட். சேர் பாய்ஸ் உங்க மேல நிறைய பிராது வந்துட்டு இருக்கு. சோ கொஞ்சம் பாத்து. எங்க பசங்கலாம் வேற லெவல். எப்பா ட்ரோன் இங்க வா இங்க வா இங்க வா. இப்பொழுது இங்கே சேர் பாய்ஸின் லீடராக லால் அவர்கள் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து அடுத்த பால் விக்கெட்டுக்கு அப்புறம் என்ன வரும்? 6 வந்தது, விக்கெட் வந்தது, என்ன வரும் நீங்க நினைக்கிறீங்க? பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. பவுண்டரி வரும்னு நினைக்கிறேன். ஹரி, சொல்லுங்கண்ணே. உங்க கவனத்திற்கு, நீ ஆடிட்டு இருக்கீல்ல? ஆமா. பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் மேல எத்தனை கேஸ் இருக்கு தெரியுமா? எத்தனை கேஸ் வேணா இருக்கட்டும், நல்ல மனசு இருக்குதுங்க இவங்களுக்குலாம். அப்ப பாத்து உஷாரா எடுத்துக்க பாணி. அப்போ வந்து 2000 பாத்து 2000 பாத்து கடல்ல போய் குளி போ பாத்து. ஓ யாரோ சின்ன குழந்தை பேசுறாரு, சுட்டி குழந்தை பேசுறாரு நினைச்சிட்டேன் நானு. லால் லால் அண்ட் யாக்கர் பால்ங்க, நல்ல லெந்த், செம்ம யாக்கருங்க.
சூப்பரா போட்டாப்ல. அண்ட் அந்த பாலை வெளில தூக்கி அடிச்சிட்டு நல்ல லைன்ல போட்டதுனால அது வெளில அடிக்க முடியல. அண்ட் ஃபுல் டாஸ் கால்ல போடப்பட்ட தூக்கி அடிச்சிருக்காப்ல. எங்க போகுது? நல்லா அடிக்கல சொன்னாரோ 6 அடிச்சிருக்காரு. கடல்ல போயிடுச்சுங்க அந்த பால். யா பேபி. நாளைக்கெல்லாம் நான் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவேன். ஆமா, ஏன்னா ட்ரெஸ் டைட்டா போட்டுன்னு வரணும், இன்னைக்கு சரியா போட்டுன்னு வரல, அதனால தான். ஸ்கோர் ஸ்கோரர் தெரியலண்ணே, அன்னிக்கிட்ட சொல்றாருங்க. ஓவர் முடிஞ்ச பிறகு 3வது ஓவர் மறுபடியும் நல்ல லென்த்ல போட்டுட்டு இருக்காரு பவுலர். ஸோ விக்கெட் எடுக்க முடியலன்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் லாஸ்ட் பால்லையும் விக்கெட்டுக்கான தேடல் அங்கே இருந்துச்சு. 3 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 27, 4 விக்கெட்ஸ் டவுன். இன்னும் 6 விக்கெட். 12 பாலுக்கு 13 ரன் அடிக்கணுங்க. ஆஷிஷ் நேரா போல் அட்வைஸ் யாருக்கோ சொல்லிட்டு உள்ள அனுப்பிச்சிருக்கிறார். ஆஷிஷ் நேரா மாதிரி தான் இருக்கீங்க. பிப்ஸ் போட்டு போங்க உள்ள போறவங்க, பிப்ஸ் போட்டு போங்க. அப்படின்னா ஓ அதுவா? ஓகே. சேர் லேடிஸ் அவங்க டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்காங்க. நான் ஆடுங்க சொன்னா என்னை துரத்தி விட்டுருவாங்க. ஸோ இங்க இருந்து வியூ ரொம்ப அழகா இருக்கு. கோவலத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னாப்ல. ஹரி எங்க மேனேஜ்மெண்ட் அருகே கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அங்கதான் நல்லா இருக்கு. அதுதான் ப்ரோ அந்த காளி கோயில் அதானா? ஓகே, நைஸ். ஸோ கோவலம் அப்படின்ற ரொம்ப அழகான ஒரு ஊர்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது STS ஃபவுண்டேஷன் நடத்தும் கோவலம் 24. அண்ட் இன்னும் 12 பால்ல 13 ரன் வேணும். எந்த டீம் ஜெயிப்பாங்க? 2 டீமுமே ஈக்குவலான வாய்ப்பு இருக்கு. ப்ரோ நேம் லிஸ்ட் கொடுத்தாங்களே எங்க ப்ரோ? அங்க கொடுத்தாச்சா? ஆஃப் சைடுல ஃபீல்டர் கிட்ட இல்லங்க, சிங்கிள் பிரேக் மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, சரிங்களா? இந்த ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் இருக்காம்பா. 20 நிமிஷம் பிரேக்கா. பிரேக் இருக்குன்னா நம்ம ரெடி ஆயிட வேண்டியதுதான். யா ஷூர். சம பாலுங்க அந்த இடத்துல. வாட் a டெலிவரி ஃப்ரம் தி பவுலர். டெம்போ போயிடுச்சுங்க. எஸ், ரொம்ப அழகாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலை டெலிவரி பண்ணிட்டாரு. உம்மா அங்க பாரு அவன். லாலபர் செக் ஹரி நான் கரெக்ட்டா எங்க இருக்கேன்னு சொல்லுங்க. ஹரி கரெக்ட்டா நான் எங்க இருக்கேன்னு சொல்லுங்க. யோ நீ என்ன பண்றீங்க? பாத்தியா நான் பசங்க கூட இருக்கிறேன், அப்ப கூட பொண்ணுங்க பின்னாடி நின்னுக்கிறேன். வெக்கமால உனக்கு? லெஃப்ட் ஹேண்டர் உள்ள வந்திருக்காரு. சிவம் டூவே மாதிரி அடிப்பார் ஹரி. வேகமா ஒரு ரன். ஹரி அதுக்குள்ள கீழ வந்துட்டாரு. தோர்க்க இங்கதான் இருக்கேன். இங்க பாத்தீங்களா? வேவாத வெயில கமெண்ட்ரி பண்றோம். நமக்கு ஒரு கேமரா இல்ல, இவங்களுக்கு தனியா ஒரு கேமரா, அதுவும் ஜூம்ல. 9 பாலுக்கு 11 ரன் அடிக்கணுங்க. சூப்பர் நைஸ். எதுக்கு நைஸ்? அங்க நின்னுட்டு நைஸ்ன்ற எதை பார்த்து நைஸ்ன்ற? என்னன்னா நீங்க அங்க நின்னுட்டீங்க. அத வந்துட்ட கமிங். அங்க நிக்க தேவையில்ல, வாங்க. அரமா நிக்கல, வயிறு எரியுதா? இன்னொரு விக்கெட்டா? இல்ல. 11 ரன் அடிக்க வேண்டும். 8 பந்துகள் கரெக்ட்டா. 8 பால் 10 ரன். 10. ஓகே டன். ஹரி அண்ணா வந்துட்டே இருக்கேண்ணா. அண்ணன் வரலாறு சொல்றாரு, நீ அதை கேட்காம நீ பாட்டுக்கு இங்க வந்து. அது ஒரு முக்கியமான வரலாறு சொல்றேன். சொல்லுங்க. முக்கியமா சீரியஸா மேட்ச் போயிட்டு இருக்கு, இன்ட்ரஸ்டிங்கா.
ஆமா. என் நண்பன் ஒருத்தன் பக்கத்துல கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காங்க. அடிச்சு எழுப்புங்கண்ணா அவரை. அடிச்சு எழுப்பிட்டு உமாபதி கிட்ட கேளுங்க அது யாருன்னு. இதோ கேட்டு வரேன் இங்க. சரி ஓகே, உழைச்ச மனுஷன் உமாபதியை தான் நினைக்கிறேன். தூங்கி கஜா பண்ணிட்டு இருக்கும் கஜா, நீங்க தான் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி உமாபதி தானா? ஓகே ஓகே, கஜா தானே? கஜாவே தான். நான் கஜா புயல் எப்போ வரும்னு கேக்குறாங்கண்ணே. நாளையில இருந்து தான் அவருக்கு பேட்டிங் உள்ள வருவாரா? சரியான பேட்ஸ்மேன் அவரு. ஆனா அவரு எக்ஸ்ட்ரா ஒரு பால் கேப்பர் போடுறதுக்கு. 7 பால் போட்டா தான் அடிப்பார் அவரு. ஆனா நாங்க கொடுக்க மாட்டோம், கமிட்டி மெம்பர்ஸ் கொடுக்க கிடையாது. ஒரே ஒரு பால்ல தான் நாங்க பார்ப்போம். யார் அது தூங்குனது? 6 பாலுக்கு கெஜா 9. 6 பால்ல 9. 6 பாலுக்கு 9 ரன் அடிக்கணும் ப்ரோ. ஓகே, இப்படி வந்தாவது கேமராமேன் மீண்டும் ஒரு விறுவிறுப்பான மேட்ச். யா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு மேட்ச். 6 பாலுக்கு 9 ரன் அடிக்கணும். ரெண்டு டீமுக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பேட்டிங் டீம் அண்ட் பவுலிங் டீம் ரெண்டு பேருமே ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பேட்டிங் டீமுக்கு தாங்க பாசிபிலிட்டிஸ் நிறைய. இல்ல கிஷோர், நான் இப்பயும் சொல்றேன், பவுலிங் டீமுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இல்ல லெஃப்ட் ஹேண்டர் அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா இருக்கு. பேட்டிங் டீம் வின் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு பவுண்டரி மேட்ச் அப்படியே தலைகீழா திருப்பி போட்டுரும் ஆகாஷ். 2 அது இல்லாம இது லாஸ்ட் ஓவர் பவர் பிளே இருக்கு, அதையும் யோசிச்சுங்க. எஸ், ஆனா இந்த பவர் பிளேல இந்த எல்லா கிரைட்டீரியாஸையும் தாண்டி இங்க பவுலிங் டீம் ஜெயிச்சாங்க அப்படின்னா அது ஒரு அன்பிலீவபிள் விக்டரியா கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா டீமோட பும்ராவாவும் அமைவாரு. ஒரு நல்ல சேஸா இருக்கும். ஆஹா, முதல் பந்தே துஷாரா மாதிரி போட்டுருக்காரு. நல்ல பாலுங்க. சோ கேமரால வந்து என்ன ஃபோக்கஸ் பண்றாங்களா, அதனால கொஞ்சம் ஹேர்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப தெரியுமா? டேய் தம்பி, நான் இங்க ஸ்ட்ரைட்டா சேர் கேர்ள்ஸ் கிட்ட நிக்கிறேன், என்னைய நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். எப்பயுமே சேர் கேர்ள்ஸ் பக்கத்துல நின்னா அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் தூக்கி அடிக்கிறதுக்கான முயற்சி, மறுபடியும் ஒரு டாட் பால். மேட்ச் இஸ் கெட்டிங் க்ரூஷியல் செகண்ட் பை செகண்ட். கிஷோர், இப்போ என்ன சொல்றீங்க? பேட்டிங் டீமா பவுலிங் டீமா? 4 பாலுக்கு 9 ரன் அடிக்கணுங்க. 4 பாலுக்கு 9 ரன். பிரதர், நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் ஜெயிப்பாங்கன்னு? நீங்க ஆல்ரெடி பேட்டிங் டீம் சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா பேட்டிங் டீம் தான் வின் பண்ணுவாங்க. சோ பவுலிங் டீம் சலச்சது இல்ல. கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்ற பவுலிங் டீம் கான்ஃபிடன்ஸோட போடுங்க. இறங்கி வந்து தூக்கி விட்டுருக்காரு. பால் எங்க? காச்சா வாப்பா. ஐயோ! ஆறு ரன்கள் அது ஜஸ்ட் 6 போயிருக்கு. ஃபீல்டர் சூப்பர் எஃபர்ட் ஃபீல்டர். நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க. இந்தாங்க உங்களுக்கு ஸ்பான்சர். நம்ம ஸ்பான்சர் வந்திருக்கு. அழகா கமலா பழம் கொத்துறாங்க. கேட்ச் மிஸ் மேட்ச் மிஸ் ப்ரோ. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வந்திருக்கு, which means இன்னும் 3 ரன் வேணும். மேட்சே மாறிடுச்சு ஒரு செகண்ட் அந்த கேட்சால. 3 பந்துகளில் 3 ரன்கள். சிக்ஸுக்காக டான்ஸ் ஆடிய 3 சியர் லீடர்ஸ் வச்சு 3 ரன்கள் தேவை. டிப்புபா, ஐயோ விட்டார்பா. 2வது ரன்னா. வா மாப்ளன்றாரு. த்ரோ ராங் த்ரோ. செக். அண்ட் 3வது ரன்னுக்கா இல்லங்க, விக்கெட்டுங்க. சோ 2வது ரன்ல அவ்வளவுதான், திரும்ப டான்ஸ் ஆடணும். 2 பால் 1 ரன். டயர்ட் கிட்டே இருக்காங்க சேர் கேர்ள்ஸ். எனக்கு மேட்ச் டிராவ் ஆயிடுச்சுப்பா. ஏங்க 2 பால் 1 ரன்னுங்க. ஆமா, இன்னும் 2 பால்ல 1 ரன் வேணும். ஒரே ஹரி அண்ட் கிஷோர், இங்க என்ன விஷயம்? நெக்ஸ்ட் டீம் கேப்டன். செக். ஏய் ஏன்டா இந்த அவஸ்தை பண்ற, நீ பேசுறது கேட்கலடா. தி பாய்ஸ் திருப்போரூர் கேப்டன். செக். 11 ஸ்டார் பெருந்தண்டலம் கேப்டன். இங்க டிஜே ஏரியா வாண்டா வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். செக். எஸ், கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்தீங்க. சூப்பர் ஓவருக்கான வாய்ப்பு இருக்கு ஹரி. சூப்பரோ. ஆமா, 2 பாலுக்கு 2 அடிக்கணுமா? 1 இல்லையா? 1 ஷாட். பாட்டு எனக்கு மைக் செக் செய்து கொண்டிருக்கின்றனர். டேய் நீ அங்க நின்னா கேட்காதடா. நீ அங்க போயிட்டு என்னடா டேய் வாப்பா, இப்படி வாப்பா. 2 அடிக்கணுமா 1 அடிக்கணுமாண்ணே? 11 ஸ்டார் பெருந்தண்டலம் டீம் கேப்டன். லெவன் ஸ்டார் பெருந்தண்டலம் கேப்டன். த பாய்ஸ் கேப்டன். எங்கிருந்தாலும் டிஜே ஏரியா
இங்க அருகில் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த மேட்ச் ஆடும் 2 கேப்டன்ஸ் கொஞ்சம் டிஜே ஏரியா சைடு போயிருங்க ப்ளீஸ், டாஸ் போடுறதுக்காக. நீங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நம்ம தேர்ட் அம்பையர் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா ஷார்ட் ரன் அப்படின்ற ஒரு விஷயம். பேட்டை கம்ப்ளீட்டா கிரீஸ்குள்ள வைக்காம போயிட்டா ஒரு ரன் கட் ஆயிடும். சோ அப்போ வந்து एक्चुअली 3 ரன் 2 ரன் ஆயிருச்சு. இப்போ 2 ரன் 1 ரன் ஆயிரு மாதிரி இருப்பா, பேச விடுப்பா. அதான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. 2 ரன் வேணுமா இல்ல இன்னும் 1 ரன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிருந்தாங்கன்னா 2 பாலுக்கு 1 ரன், கரெக்டா கம்ப்ளீட் பண்ணலன்னா 2 பாலுக்கு 2 ரன். இன்னும் இந்த மேட்ச்ல உயிர் இருக்கா? உயிர் இருக்கு ஹரி. ஏன்னா மேட்ச் டை ஆச்சுன்னா சூப்பர் ஓவரில் முடிவுகள் தெரிவிக்கப்படும். 2 runs 2 ரன் வேணுமாப்பா. இன்னும் 2 பாலுக்கு 2 ரன் வேணும். சோ அந்த ஒரு ரன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி இல்ல பேர் ரன் ஷாட். ஒரு ரன் தான் வேணும். சொல்றாங்க. சாரி 1 ரன் தான் வேணும். 1 ரன் தான் வேணும். இல்ல பிராங்க் பண்ண கேமரா பாருங்க எல்லாரும். பாத்துட்டீங்களா? சூப்பர். இன்னும் 2 பாலுக்கு 1 ரன் வேணும். பேட்டர் 2 பாலுக்கு 1 ரன் அடிக்கணும். 1 to win மேட்ச் டிரால இருக்குது. 1 எடுத்தா வின்னுங்க. 6 பாலுக்கு 9 அடிக்கணுங்க. ஒரு 6 ஒரு 2. இப்போ 1 ரன் அடிக்கணும். 2 பால்ல 2 டாட் ஆனா 2 பால்ல 2 டாட் ஆனா உன பொளந்துருவாங்க. நீ சொன்ன மாதிரி மட்டும் நடந்துச்சுனா பேட்டிங் டீம். அம்பையர்ஸ் டாஸ் போட்டுருங்க. ப்ரோ என்ன 2 பாலுக்கு 1 ரன். கிஷோர் ரொம்ப அமைதி ஆயிட்டாரு, தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல இங்க ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க எங்களுக்கு, அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ என்னையா நானும் உன் கூட தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேது. வாங்க 2 பால்ல 1. தம்பி தானே அங்க போனேன். எதுக்கு அங்க புரியல? சேஸ் கேர்ள்ஸ்க்காக தானே அந்த பக்கம் போனேன். அப்படியே சொல்லலாம். கண்டிப்பா அப்படியே சொல்லலாம் பிரதர். நான் ஆக்சுவலா மேட்சோட வியூ இங்க இருந்து நல்லா இருக்கு. அப்படியா? இங்க இருந்து கவர் பண்ணலாம்னு பார்த்தேன். கவர் பண்ணலாம்னு பாக்குறியா? 2 எண்ட் செக் பண்ணியாச்சு ப்ரோ. அம்பையர்ஸ் 2 சைடும் பார்த்து செக் பண்ணிட்டு தான் இந்த முடிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்றாங்க. அதாவது எப்படி ஒரு தங்கச்சி அண்ணன் பார்ப்பது போல் ஆகாஷ் அங்கே சியர் கேர்ள்ஸை அவரது தங்கச்சிகளாய் பார்த்து கொண்டிருக்கிறார். இல்ல அப்படிதான் பிரேக் ஆகணும். நல்ல சகுனம். நீ எது சொன்னாலும் கேட்காது. வராது. இல்ல எனக்கு புரியல. அவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கயா. பூரா பொய்யா சொல்லிக்க திரியறான். உன் தங்கச்சிங்களை பத்திரமா பாத்துக்கோங்க மிஸ்டர் ஆகாஷ். சொல்லுங்க. வராதுரி, வராது உனக்கு. சொல்லு. என்ன ஹரி ரொம்ப நேரமா டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு, என்ன காரணம்? ஏன்னா மேட்ச் இந்த மாதிரி கிட்டன்ஸ்ல இருக்கும்போது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பா தெளிவான முடிவு கொடுக்கணும். கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா. மைக் ஆஃப் பண்ணிட்டு 11 ஸ்டார் கேப்டன், 11 ஸ்டார் டீம் கேப்டன். வாங்க டாஸ் போட்டுக்கலாம் வாங்க. ஆனா இதுவரைக்கும் நடந்த மேட்ச்ல இந்த மேட்ச் தான் க்ரூஷியல். எஸ் ஆமா, ரொம்ப க்ளோஸா போயிருக்கு இந்த மேட்ச் தான். சோ இப்ப 2 பாலுக்கு 1 அப்படினாலுமே 2 டீமுக்கும் சான்ஸ் இருக்கு. சூப்பர் ஓவர் அந்த டிராப் கேட்சா இருக்கட்டும். சமக்க அது ஆனா புடிச்சிருந்தாரு அப்படினா ஒரு மாதிரி வேற லெவல் எஃபர்ட்டா இருந்திருக்கும் கண்டிப்பா. ஆக்சுவலா செம்ம எஃபர்ட் ஹரி. நான் இங்க இருந்து அதான் சொன்னா நல்ல ஆங்கிள்ல பார்த்தேன் அப்படின்னு. வண்டியா நீங்க கலாச்சிட்டு இருந்தீங்க. வா இங்க வந்தா வேலை செய்ய மாட்டேது. மைக் செட் மோகன் இந்த மைக்கை மாத்தி விட்டுருங்க. ஆஃப் பண்ணி விட்டுறேன் அவன் மைக்கை. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அந்த கேப்ல நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். என் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான செலிபிரிட்டி இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, நான் அவர் உமாபதி அண்ணன்.
உமாபதி அண்ணனுக்கு இங்க இருக்க அனைவரும் ஒரு பலத்தை கைத்தடல். என்னப்பா உமாபதி அண்ணனுக்கு கைத்தடல் பாத்தீங்களா? அங்க பாரு லாஸ்ட் ஒரு அண்ணன் ப்ளூ ஷர்ட் அண்ணன் தூங்கிட்டாரா? அவர் கழுத்துல இருக்க செயின் எங்கன்னு கேளுப்பா. அண்ணா எங்கண்ணா செயின் எங்கண்ணா? அதான் 2000 ரூபாயா மாறிடுச்சு. அந்த மைக்கு கூட ஒரு நிமிஷம். 2001 அண்ணா அதுதானா 2001. அதுதான் 2001 அண்ணா. சரி இல்ல காலையில இருந்து பேசுறோம்ல கமெண்டேட்டர்ஸ் பாவம் தானே நாங்க பசங்க. ஒரு 5 ரூபா ஒரு ஐஸ்கிரீம் இல்ல ஒரு குச்சி மிட்டாய் 2001 ரூபா கொடுத்துருக்கீங்க. இல்ல பிடிக்க முடியும், பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்ற. 2 பாலுக்கு 1 ரன் எடுத்தா வெற்றி. கேளம்பாக்கம் CFCD. சோ சேம் 2 பாலுக்கு 1 ரன் எடுக்கணும். 2 பாலுக்கு 1 ரன். எஸ் ரொம்ப விறுவிறுப்பான மேட்ச். மைக் செட் மோகன் ஏன் இந்த மைக் கட் ஆயிட்டே இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மைக் வேலையே செய்யாது பாக்குறியா? 2 பாலுக்கு 1 ரன் எடுக்கணும். சோ மைக் செட் மோகன் எனக்கு 2 பாலுக்கு 1 ரன் வேணும். போகிறதுக்குள்ள வரலாறுல இடம் பிடிக்க பாக்குறாரு இவரு. கண்டிப்பா. எந்த வரலாறுன்னா? கோவளத்து வரலாறுல தான். கோவளத்து வரலாறுல. எனக்கு அந்த பக்கம் ஒரு கோயில் கட்டிடுவாங்க நினைக்கிறேன். உனக்கு கோயிலுக்கு சமாதி தான் கட்டுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். உமாபதி அண்ணன் தொப்ப மாதிரியே மனசும் பெருசு. இன்னொரு தடவை சொல்லுங்க. அண்ட் 2 பால் 1 ரன் பயங்கரமான ஃபீல்ட் செட்டிங்கா இருக்கு. சர்க்கிளுக்கு வெளியே எத்தனை ஃபீல்ட் இருப்பா? ஒரே ஒரு ஆளு, அதுவும் சர்க்கிளுக்கு பாதி தூரம் தான் வெளியில இருக்கு. பாருங்க. பா 11 ஸ்டார் கேப்டன். கம் ஆன் bowlers. 11 ஸ்டார் கேப்டன். The boys captain. தூக்கி விட்டுறாரு. முடிஞ்சிருச்சு. ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா. இங்க பாத்தீங்களா? மேசிவ்ங்க. தம்பி கங்குலி மாதிரி செலிப்ரேஷன் பண்ற ஃபீல்டர். தம்பி டி-ஷர்ட்ட கழட்டாதீங்க. சௌரவ் கங்குலி ஃபேனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப அவருக்கு ஆப்போசிட்ல ஃபிளிக் டாப் கழட்டினாரு. அது என்னாச்சு? சோ இந்த மேட்ச் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா STS ஃபவுண்டர்ஸ் வழங்கும் கோவளம் ஃபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு